ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் எப்படி தேவன் புறப்பட்டு நான் காண்பிக்கு தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அந்த தேசத்தில் போன உடனே பஞ்சம் உண்டாகிறது இல்லையா? அதே போல இவங்களுடைய மகனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பஞ்சத்தை, ஒரு வறுமையை அவன் காண்கிறான். தகப்பனுக்கு ஏற்பட்ட சூழலை போலவே அவனுக்கும் ஏற்படுகிறது இல்லையா? நானே வாசிக்கிறேன், கவனிங்க, ஏன்னா டைம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பஞ்சம் உண்டாகிறது. ஈசாக்கினுடைய காலத்திலும் ஒரு பஞ்சம் உண்டாயிடுச்சு. இரண்டாவது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே, அவங்க அப்பா மாதிரியே இவனுக்கு இங்க நடக்குது. ஏன்னா அவங்க அப்பா போயிட்டான், ஆபிரகாம் போய் கடைசி அவங்க மனைவியவ சகோதரின்னு சொல்லி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன். அது மாதிரி இவனும் எல்லாரும் போறாங்க. ஏன்னா தான் இருக்கிற தேசத்தில் பஞ்சம் உண்டாயிடுச்சு, தண்ணி இல்லை, அதனால நானும் அங்க போறேன் அப்படிங்கிற இவன் முடிவை எடுக்கும் பொழுது கர்த்தர் பாருங்க அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. கவனிங்க, ஒரு முடிவு எடுக்கும் போது நிறைய பேரை நான் பார்த்துட்டேன், ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்க யாரும் கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடந்ததாவோ செஞ்சதாவோ நான் பார்க்கறது கிடையாது. ஏன்னா இவங்களே ஆண்டவர், அதான் சொல்லுவாங்களே, இவங்களே ராஜா, இவங்களே மந்திரி. அப்ப ஆண்டவர் எதுக்கு? அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப பஞ்சம் உண்டாயிடுச்சு. பஞ்சம் உண்டான உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்து அந்த நேரத்தில் செழிப்பா இருந்துச்சு, ஆசீர்வாதமா இருந்துச்சு. இந்த ஊர் ஜனங்கள்லாம் அதை பார்த்து எல்லாம் என்ன பண்றாங்க, பெட்டி பெட்டிக்கெல்லாம் எடுத்துட்டு அங்க கிளம்பிட்டாங்க. இவன் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா இவன் உடன்படிக்கையின் பிள்ளை. இவன் யாருடைய பிள்ளை? உடன்படிக்கையின் பிள்ளை. அதனால இவனை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுவது, ஆசீர்வதிப்பது தேவனுடைய வேலை இல்லையா? அதனால ஆண்டவர் சொல்ற, நீ போகக்கூடாது, நீ இங்கதான் இருக்கணும், நான் சொல்ற இடத்துல தான் நீ இருக்கணும். எல்லாருக்கும் அது பஞ்சமா இருக்கலாம், ஆனா நீ பஞ்சமான இடத்தில் இருந்தாலும் நான் என்ன செய்ய போறேன்றதவ நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.